கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று, ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அவரை விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷ பகுதி 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளும் போது, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ள வேண்டும். இந்த உலக காரியங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு விலகி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகமும் உலகத்தில் உள்ள இச்சையான காரியங்களும் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் பிறந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யாதபடிக்கு காத்துக்கொள்வோம். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய வித்து நமக்குள் தரித்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்யாமல் வாழ முடியும். அவருடைய வசனம் நமக்குள்ளே தரித்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் பார்க்கிறோம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே இருக்கிறது. நாம் மறுபடியும் அவருடைய வார்த்தையினாலே பிறந்திருக்கிறோம். அது அழிவுள்ள வித்தல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழியாத வித்து. அந்த வித்தினாலே நாம் தரிப்பிக்கப்பட்டிருக்கும் போது, மறுபடியும் பிறந்திருக்கும் போது, இந்த உலகத்தில் உள்ள பாவங்களுக்கு, இச்சைகளுக்கு, அசுத்தங்களுக்கு, துன்மார்க்க காரியங்களுக்கு, மாம்சத்தின் கிரியைகளுக்கு விலக்கி நம்மை அவருடைய வசனம் நம்மை காக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்யாதபடிக்கு, உலகத்தால் கரைபடாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவனால் பிறந்தவர்களாய், அவருடைய வார்த்தையினால் நிறைந்தவர்களாய், கர்த்தருடைய பிள்ளைகள் உலக பாவங்களுக்கு, உலக மாம்ச இச்சைகளுக்கு, கண்களின் இச்சைகளுக்கு விலகி காத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. பாவத்துக்கு விலகி காத்து கொள்ளும் போது சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாது. நம்முடைய ஆசீர்வாதங்களை, நம்முடைய சமாதானத்தை திருட முடியாது. ஹல்லேலூயா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனால் பிறந்த நாம் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவானவன் நம்மை தொடக்கூடாது என்றால், பிசாசின் கிரியைகள் நம்மை மேற்கொள்ளக்கூடாது என்றால், பாவத்துக்கு விலகி நாம் காத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அழிவில்லாத வித்தாகிய, ஜீவனுள்ள வித்தாகிய அவருடைய வசனத்தை நம்முடைய இருதயத்திலே தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வார்த்தையினாலே நிறைந்திருக்கும் போது, வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது பொல்லாங்க நம்மை தொட முடியாது, சத்ருவானவன் நம்மை தொட முடியாது.
சத்துருக்களை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சத்துருக்களின் வல்லமைகளை மேற்கொள்ள, சத்ருவின் சகல காரியங்களையும் மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்ருவை மேற்கொள்வோம். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவர்களாய் பாவம் செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்வோம். இந்த உலக சிற்றின்பங்களுக்கு, உலக பாவ இச்சைகளுக்கு விலகி காத்துக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் வசனத்தின்படி வாழ அர்ப்பணிப்போம். பாவத்துக்கு விலகி வாழும்போது நம் சத்துருக்களை மேற்கொள்ளலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ்வோம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் கிரிகளை பெருக பண்ணுங்க, வருதிய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. என் தேவன் தாமே பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற சகல தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. ரீபா கபரா ஷகரா கதுரி கராதரபலாம் ரியா கபூர சந்த ரதன ஹதரபலாம் ரீபா ரஷா லஹா தரா ஷேகே லேதேனே மா கராதரபலாம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கணிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கர்ப்பத்தின் கனி தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, தலை குனிந்து வாழாதபடிக்கு, நெந்தியோடு வாழாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்தில் பிரிவினைகளையும் குழப்பங்களையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்ருவின் கிரைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரீபா ரஷா லகா தர ஷேகே லேதேனே மரா கரதரபலா ரீபா கரா ஷகரா கதூரி கரதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்க, சமாதானத்தினால் நிரப்புங்க. குடும்பத்திலே கிரியை செய்கிற பொல்லாத சத்ருவின் கிரைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரீபா லகா தர ஷேகே லேதேனே மா கரபா. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனாக வெளிப்பட்டவரே இறங்கி வாங்கப்பா. ரீகா ராகா ராகா தூரா ஷாக்கா ரைக்கே தேனே மாரா ஷேகே லே தேனே மாரா கரதரபலா. ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகையை செய்யட்டும். சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகையை செய்யட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாய் மாற்றி கொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கடன் என்ற நிந்தையை நீக்கி பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா, மேன்மைப்படுத்துங்க. கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுங்க. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டுமாப்பா. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க, சுகப்படுத்துங்க, விடுதலையாக்குங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாற்றுக்கும் விளைக்கங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எந்த சத்துருவின் கிரியைகளோ தொடாதபடிக்கு வேலையடைங்க. நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அரண், நீர் எங்களுக்கு கோட்டையுமாக இருக்கிறீர். உடைய சமூகத்தில் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா துதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share.
click the bell. God bless you.